எங்கள் இங்கு நான் இதற்கு முன்னர் பேசிய போது பதிவு செய்த கருத்துக்கு காட்டூர் சின்னக்குட்டியண்ணன் அவர்கள் எல்லோராலும் அதை செய்ய முடியாது என்று கூறினார். கருணாநிதி அண்ணன் உயிருடன் இருந்த போதும் அதற்கு அடுத்து செந்தில் கூண்டிலும் சரி, சண்முகண்ணன் கூண்டிலும் சரி, குறிச்சி ராஜேந்திரன் எல்லோர் கூண்டிலும் இந்த இரவு புறாக்களை டோர்னமெண்ட் நடத்தும் போது, புறாவை அவர்கள் பறக்க வைக்கும் போது நான் அங்கு சென்று பார்க்கும் போது 24 மணி நேரமும் அந்த போர்வையை போர்த்திக் கொண்டோ போர்வையை போர்த்தாமலோ அவர்கள் படும் கஷ்டம் அந்த 5 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் கண்டிப்பாக என்னால் முடியுமா என்று யோசித்திருக்கிறேன். நம்மால் இது கண்டிப்பாக முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த புறாக்களை இவ்வளவு தூரம் இவர்கள் எடுத்து வந்து அடுத்தவர்கள் முன்பு ஓட்டி காண்பித்து பாராட்டினை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் செலவு செய்யும் நேரமும், செலவு செய்யும் உடல் உழைப்பும், செலவு செய்யும் விஷயமும் மேன்மேலும் வளர வேண்டும் என்பதற்காக பரிசு தொகை அதிகமாக இருக்க வேண்டும். வழங்கப்படும் பரிசு தொகை மிக அதிகமாக இருந்தால்தான் மேன்மேலும் இந்த கலை வளர வேண்டும் என்பதற்காக மட்டுமே அந்த கருத்தினை இங்கு தெரிவித்தோம். அண்ணன் காட்டூர் சின்னக்குட்டியண்ணன் அவர்கள் கூறும்போது முதலாக ஆரம்பிக்கப்பட்ட கிளப் என்பது கோயம்புத்தூரில் 58வது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பராக 1993 ஆரம்பிக்கப்பட்டது கோவை மாவட்ட புறா கலைஞர்கள் சங்கம் என்பது. அதற்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டத்திலே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து ஆரம்பிக்கப்பட்ட கிளப் சிவராஜன் தலைவராக இருந்து நடத்தப்படும் 2வது கிளப். இது போக எவ்வளவோ கிளப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழாவும் மிக சிறப்பாக கணபதியில் சம்பந்தன் குரூப்பும், ராமநாதபுரத்தில் பால் அவர்களும், புனியமுத்தூர் செந்தில் அவர்கள் ஒரு 3 வருடம் நடத்தப்பட்டு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நடத்துகிறோம், நடத்த முடியவில்லை என்பது வேறு. நடத்தப்படும் விதம் சரியாக இருக்கப்பட வேண்டும். போட்டியாளர்களுக்கு சிறப்பான போட்டிகளை நடத்தும் சூழ்நிலை உருவாக்கப்பட்டு கொடுத்திருக்க வேண்டும். ரெஃபரிகளை மிக மிக அருமையாக நியமித்து அனுப்ப வேண்டும். ரெஃபரியே இல்லாமல் போட்டிகளை நடத்தக்கூடாது. இருக்கும் வசூல் செய்யும் எந்த ஒரு விதமும் சரியாக இருக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளுக்கு பேசப்பட்டதை ஒழிய கருத்துக்கள் கூறப்படும். மீண்டும் மீண்டும் கருத்துக்கள் கலை வளர அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே இங்கு பேசுகிறோம். அதற்கு அடுத்தபடியாக சம்பந்தன் 3 வருடம் தொடர்ந்து 5 முக்கில் போட்டி வெற்றி பெற்றார் என்று கூறப்பட்டது. அந்த 3 முறையும் அந்த கப்பனை ரோலிங் கப்பனை எடுத்து வந்து கோயம்புத்தூருக்கு பெருமையை அவர்கள் சேர்த்துக் கொடுத்தது போல் மீண்டும் யாராவது ஒருவர் முயற்சி செய்து கோயம்புத்தூருக்கு அந்த ரோலிங் கப்பனை எடுத்து வந்து இங்கு நடத்தப்படும் போட்டிகளும் அந்த ரோலிங் கப்பனை எடுத்து பெருமையை சேர்த்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 3வது அடுத்தபடியாக இந்த வருடமே ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கும். எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தோம், நீங்களும் பேசியிருக்கலாம், நாங்களும் பேசியிருந்தோம். திரு சண்முகண்ணன் அவர்கள் கூண்டிலே கிருஷ்ணமூர்த்தி சண்முகம் சகோதரர்கள், பிரபு சுரேஷ் சகோதரர்கள் 3ஆம் தலைமுறையும் புறா ஓட்ட வந்திருக்கிறது. வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம். அவர்களது 3 கிளப்புகளில் நடத்தப்படும் போட்டியிலும் முதல் பரிசினை பெற்றிருப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தோம். அந்த ஒரு சாதனையும் இந்த வருடம் சிறு இதாக நடந்து 2வது பரிசினை இந்த கிளப்பில் மட்டும் யூபிஎஃப்ஏயில் 2வது பரிசினை பெற்றிருக்கிறார்கள். 3லும் சேர்ந்து முதல் பரிசினை பெற்று ஒரு சாதனையை இந்த வருடம் நடந்திருக்க வேண்டியது ஒரு மைல்கலையில் 2வது பரிசாக சென்று தவறவிட்டு விட்டார்கள். எல்லா புறா கலைஞர்களுக்கும் நாங்கள் கூறிக்கொள்வது ஒரே ஒரு வார்த்தை, கலை வளர வேண்டும். கலை வளர்வதற்காக மட்டுமே உயிரை கொடுத்து பாடுபட வேண்டும். கலையின் பெயரை அளிப்பதற்காகவோ கலையின் பெயரை கூறிக்கொண்டு வேறு ஏதாவது செய்து கொண்டிருப்பதற்காகவோ யார் செய்தாலும் தவறினை சுட்டிக்காட்டாமல் இருக்க மாட்டோம். தவறினை சுட்டிக்காட்ட எங்களுக்கு தகுதிகளும் இருக்கிறது. இதற்கு முன்பே கோவை மாவட்டத்தில் முதலாக 2005 எல்லா புறா கலைஞர்களும் அழைத்து வந்து ராமநாதபுரத்தில் எஸ்என் அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பரிசளிப்பு விழாவினை எனது சொந்த செலவுகளை நடத்தியிருக்கிறேன் என்பதால் இந்த அறிவுரையை வழங்க எனக்கு தகுதியுள்ளது என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புடைய அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.